ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ போகிறேன், இன்றைக்கி என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக காய் விலாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியல. அதனால் நான் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டதை உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். அந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டுருக்கும்போது எங்கள் அப்பா பெனாயில் கடை தான் வச்சுருந்தாங்க. பெனாயில் கடை வச்சு அந்த வருமானத்தில் தான் நாங்கள் சாப்பிட்ணும், ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் செய்யணும். 4 பேர் சாப்பிட்ணுன்னா நம்மளால் முடியாதுல்ல, ஒருத்தர் வருமானம் வச்சு முடியாது. அதனால சரி இருக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு நாள் வேலை வாய்ப்பு வந்துச்சு. வெளிநாடுலேருந்து ஒருத்தவங்க மூலியமாக வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. 2 பெண் குழந்தைங்க வச்சுட்டு என்னால் வெளியே போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா 2 பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கணும் வேணும், அதனால் இப்போ நம்ம சாப்பிடாம பட்டினி கிடக்கோம்ல, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க, நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க தைரியமாக அனுப்பி வச்சாங்க. வெளிநாடுக்கு போனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போயும் கஷ்டம்தான், வெளிநாடு போயும் கஷ்டம்தான். கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவு நாங்கள்